ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الخير حديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் வல்லமை கண்ணியமிக்க அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த ஸஹாபாக்கள், தபிஈன்கள், தபீன்கள், மூமினான முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தி, சமாதானம், கருணை என்றென்றும் எல்லா கட்டத்திலும் உண்டாகட்டுமா. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கடமையாக்கி இருக்கிறார். இந்த ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இந்த இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா நேரத்திலும் எல்லா கட்டத்திலும் அவனை நானும் நீங்களும் பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இந்த இடத்தில் நாங்கள் எவ்வாறு அமர்ந்து கொண்டிருக்கிறோமோ நாளை மறுமையில் சுவர்க்கத்திலும் அல்லாஹ் இம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இந்த உலகத்தில் எங்களை முஸ்லிம்களாக படைத்திருக்கிறோம். உண்மையில் இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதனுக்கு கொடுத்திருக்கிற அருள்களில் மிகப்பெரிய ஒரு அருள் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிற இந்த ஹிதாயத். கண்ணியமானவர்களே, இந்த ஹிதாயத்தை எவ்வளவு விலை கொடுத்தும், எவ்வளவு தியாகம் செய்தாலும், எவ்வளவு அர்ப்பணிப்புகள் செய்தாலும் இந்த ஹிதாயத்தை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சரியான மார்க்கத்தில் என்னையும் உங்களையும் படைத்து ஒரு சரியான கொள்கையை பின்பற்ற அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான் என்றால் இதைவிட ஒரு நியாமத் இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. அன்பார்ந்தவர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு நபியாக அனுப்பப்படுகிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், هو الذي بعث في الأميين رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அந்த சமுதாயத்தை பார்த்து சொல்லுகிறான். எப்படி பேசுகிறான் என்றால், அல்லாஹ் هو الذي بعث في الأميين رسولا, சிந்தனை இல்லாத, யோசிக்க தெரியாத, ஒரு கரடு முரடான, படிப்பறிவு இல்லாத ஒரு சமுதாயத்துக்கு அல்லாஹ் ஒரு தூதரை அனுப்பியிருந்தார். கண்ணியமானவர்களை, அந்த தூதர் யத்லு அலைஹிம் ஆயாத்தி, அல்லாஹ்வுடைய வசனங்களை அந்த தூதர் அந்த சமுதாயத்துக்கு ஓதி காண்பித்தார். வயுஸக்கீஹிம், பாவத்தில், குற்றத்தில், அநியாயம், விபச்சாரம், பெண் பிள்ளைகளை கொல்லுவது, வட்டிக்கு விடுவது, இப்படியான விஷயங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்த அந்த சமுதாயத்தை வயுஸக்கீஹிம், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா பரிசுத்தப்படுத்துறாங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, அந்த சமுதாயத்துக்கு அந்த தூதர்
அல்லாஹ்வுடைய வேதம், அதே போன்று ஞானம், குர்ஆன் என்றால் என்ன, சுன்னா என்றால் என்ன என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சமுதாயத்துக்கு விளங்கப்படுத்துகிறார்கள். அல்லாஹ் பேசுகிறான், அந்த தூதர் இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்பு அந்த சமுதாயம் மிகப்பெரிய தெளிவான வழிகேட்டிலே வாழ்ந்தார்கள். கண்ணியமானவர்களை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு படிப்பறிவு இல்லாத, சிந்தனை இல்லாத, யோசிக்க தெரியாத, நலவு கெடுதிகள் தெரியாத ஒரு ஜாஹிலியத் சமுதாயம் அந்த மக்காவாசிகள். அந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களில் இருந்து ஒரு நபியை இறக்கினார். அல்லாஹ் என்ன பேசுகிறான், உங்களில் இருந்து ஒரு நபியை நாங்கள் உங்களுக்கு இறக்கியிருந்தோம். அந்த நபி உங்களை பரிசுத்தப்படுத்தினார், உங்களை தூய்மைப்படுத்தினார், உங்களுக்கு மார்க்கத்தை சொல்லித் தந்தார், உங்களுக்கு ஞானத்தை சொல்லித் தந்தார், அல்லாஹுவை இப்படித்தான் பின்பற்ற வேண்டும் என்பதை சொல்லித் தந்தார், தௌஹீதை அவர் சொல்லித் தந்தார். இந்த தூதர் இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்னால, இந்த தூதருக்கு இந்த குர்ஆனை கொடுக்கிறதுக்கு முன்னால அந்த சமூகம் மிகப்பெரிய தெளிவான வழிகேட்டிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்று அந்த குர்ஆனிலே சொல்லுகிறார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த குர்ஆனை ஒரு பரிசுத்தமான ஒரு வேதமாக எங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த உலகத்தில் பரிசுத்த வேதம் என்பது என்னன்னு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா, தேடி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டாக குர்ஆனத்தை போட்டிருப்பாங்க. இப்ப குர்ஆன் என்பது அல்லாஹ் இன்னொரு இடத்திலே சொல்லுகிற நேரம், மனிதர்களுக்கு ஹுதல் லில் முத்தகீன், ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. இந்த வேதம், இந்த வேதத்தில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஹுதல் லில் முத்தகீன், தக்வா உள்ளவர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும். தக்வா உள்ளவர்களுக்கு நேர்வழியை காட்டும். தக்குவா உள்ளவர்களுக்கு அந்த பாதைகளை இந்த குர்ஆன் திறந்து கொடுக்கும். சும்மா சாதாரணமானவங்களுக்கு இந்த குர்ஆன் எந்த விதமான மாற்றங்களையும் கொடுக்காது. யூசுப் நபியுடைய சம்பவத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற நேரம், ஆயாத்துல் லிஸ்ஸாயிலின் நஹ்னு நகுஸ்ஸு அலைக அஹ்ஸனல் கஸஸ். அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு கதை வடிவில் அழகான ஒரு கதையை சொல்லுகிறான். சூரத்து யூசுப், அதில் எப்படி அல்லாஹ் பயன்படுத்துகிறான், நஹ்னு நகுஸ்ஸு அலைக அஹ்ஸனல் கஸஸ், உங்களுக்கு நாங்கள் கதை சொல்லுகிறோம். எப்படியான கதை? அஹ்ஸனல் கஸஸ், கதையிலும் ஒரு அழகான கதை, ஒரு ஸ்டோரியிலும் ஒரு பியூட்டியான ஸ்டோரியை நாங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறோம். பின்னால சொல்றான், ஆயாத்துல் லிஸ்ஸாயிலின், இதை கேட்பவர்களுக்கு, வாயால கேட்டாங்களே கதை சொல்லுங்க யார சொல்லலான்னு, அதை கேட்டவர்களுக்கு படிப்பினை இருக்கிறது. நாம சும்மா குந்தி கொண்டிருந்தோம்னா இந்த குர்ஆன்ல இருந்து எந்த விளக்கத்தையும் எங்களால பெற்றுக்கொள்ள முடியாது. கண்ணியமானவர்களே, இந்த குர்ஆனை பற்றி பேசுவது என்றால், யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் ஃபைனான்சியல் ப்ராப்ளம் வருகிறது. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறைச்சாலையிலே வாழுகிறார்கள். வாழக்கூடிய நேரம் அந்த நாட்டு அசீஸ் ஒரு கனவை காண்கிறார். அந்த கனவுக்குரிய விளக்கத்தை நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மிக தெளிவாக சொல்லி கொடுக்கிறாங்க. காலம் போகிறது. கண்ணியமானவர்களே, எந்த அளவுக்கு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விளக்கத்தை கொடுக்கிறாங்க, அந்த நாட்டினுடைய பஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிறது. இந்த குர்ஆன் பல சிக்கல்களுக்கு, பல விடயங்களுக்கு இந்த குர்ஆன் தீர்வுகளை கொடுக்கிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனை சுமந்தார்கள். அல்லாஹ் இந்த குர்ஆனை கொடுத்தான். இந்த குர்ஆனுடைய வசனங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நபிகளாருக்கு கொடுத்தான். அதை சமுதாயத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் போதித்தார்கள். கண்ணியமானவர்களே, இந்த உலகத்துக்கு
நபிகளார் ரசூலாக அனுப்பப்பட்டார்கள், அவர்களுக்கு அல் குர்ஆன் அருளப்பட்டது. இதையெல்லாம் ஆய்வு செய்தவர்கள் தான் பேசினார்கள், இந்த உலகத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹ் இருந்தால், எங்களுக்கெல்லாம் தெரியும், தி 100 புக் வெளிவந்தது. 100 மனிதர்களில் மிகச்சிறந்த ஒரு மனிதர் முஹம்மது ரசூலுல்லாஹ். அவரை பற்றி சொல்லக்கூடிய நேரம், இந்த உலகத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹ் இருந்தால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துக்கும் தீர்வுகளை காண முடியும். ஏனென்றால் அவர் சுமந்தது குர்ஆன், அவர் பேசினது குர்ஆன், அவருடைய வாழ்க்கை குர்ஆனாக இருந்தது. கண்ணியமான சகோதரர்களே, இந்த குர்ஆன் அருளப்படுவதற்கு முன்பதாக ஜாஹிலியத் சமுதாயம் எப்படி இருந்தார்கள்? அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், وَإِذَا بُشِّرَ أَحَدُهُم بِالْأُنثَى. அந்த ஜாஹிலியத் சமுதாயத்துக்கு பெண் பிள்ளைகள் பிறந்திருக்கிறதுங்கிற செய்தி கிடைத்தால், மெசேஜ் கிடைச்சா, அவர்களுடைய முகங்கள் மாறிவிடும், முகங்கள் சுரண்டு விடும், முகங்கள் கருத்து விடுகிற அளவுக்கு. பெண் பிள்ளைகள் பிறந்தால் அந்த பிள்ளைகளை உயிரோடு கொள்ளுகிற ஒரு கட்டம் அந்த ஜாஹிலியத் சமுதாயம். பெண் பிள்ளைகள் பிறந்தால் அந்த பிள்ளைகளை ஒரு முசீபத்தாக கணக்கெடுப்பார்கள். பெண் பிள்ளைகள் பிறந்தால் அந்த பிள்ளைகளை ஒதுக்குவார்கள், உயிரோடு மண்ணை தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஜாஹிலியத்து காலம். இப்படியான காலப்பகுதியில் தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லுகிற ஒரு தூதர் அந்த சமுதாயத்துக்கு, அந்த ஜாஹிலியத்து சமுதாயத்துக்கு நபியாக இறக்கப்படுறாங்க. அண்மையில் கொழும்பில் மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்தப்பட்டது. அந்த மாநாட்டில் ஒரு இந்து மதத்தை சார்ந்த ஒரு புரொஃபசர் பேசுகிறார். இந்த உலகத்தில் பல சமயங்கள் இருக்கிறது, இந்த உலகத்தில் பல மதங்கள் இருக்கிறது, இந்த உலகத்தில் பல மத தலைவர்கள் தோன்றினார்கள். எந்த சமயத்திலும், எந்த மார்க்கத்திலும், எந்த மதத்திலும் பெண்களுக்குரிய உரிமை முழுமையாக கம்ப்ளீட் பண்ணப்படல. பெண்களுக்குரிய உரிமை தனியாக சொல்லப்படவில்லை. ஆனால் 1400-1500 வருஷம் இந்த காலப்பகுதியில் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லுகிற ஒரு தூதர் வந்தாரு. அந்த தூதரின் மூலமாக பெண்களுக்கு என்று தனியான ஒரு உரிமை சட்டம் இருக்கிறது. வேறு எந்த மார்க்கத்திலும் இல்லை, வேறு எந்த வேதத்திலும் இல்லை. அது இஸ்லாமிய மார்க்கத்தில் மட்டும்தான் இருக்கிறது என்பதை அந்நிய மதத்தை சார்ந்த அந்த புரொஃபசர் ஒத்துக்கொள்கிறார். இதுதான் இஸ்லாம், இதுதான் இஸ்லாம். இப்படித்தான் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை கொல்லுகிற பெண் பிள்ளைகளை முசீபத்தாக கணக்கெடுக்கக்கூடிய காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தௌஹீதை சொன்னார்கள், பிள்ளைகளை பற்றி சொன்னார்கள், பிள்ளை வளர்ப்புகளை பற்றி சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய படைப்புகளை பற்றி சொன்னார்கள். ஏற்ற தாழ்வு இந்த மார்க்கத்தில் கிடையாது, அடிமை என்பது ஒன்று கிடையாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமுதாயத்தை நேர்படுத்தினார். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இப்படியான காலப்பகுதியில் ஷஹாபாக்களுக்கு மத்தியில், அவர்களுடைய உள்ளத்துக்கு மத்தியில் இந்த குர்ஆன் என்ன தாக்கத்தை கொடுத்தது? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், இன்னமல் முஃமினூன் அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். நிச்சயமாக அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்கள், அவர்களுக்கு அல்லாஹ்வை பற்றி ஞாபகமூட்டப்பட்டால் வஜிலத் குலூபுஹும், உள்ளங்கள் நடுங்கிவிடும். உண்மையான முஃமின்கள் யாரு? அல்லாஹ்வை பற்றி பேசப்பட்டால் உள்ளங்கள் கொஞ்சம் நடுங்கும், உள்ளத்தில் ஒரு நடுக்கம் ஏற்படும். وَإِذَا تُلِيَتْ عَلَيْهِمْ آيَاتُهُ زَادَتْهُمْ إِيمَانًا. அல்லாஹ்வுடைய வசனங்களை அவர்களுக்கு ஓதி காண்பித்தால் அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும். அலா ரப்பிஹிம் யதவக்கலூன். அவர்கள் தன்னுடைய ரப்பின் மீது அவர்கள் தவக்குல் வைப்பார்கள். முஃமின்கள் யாரு? அல்லாஹ்வை பற்றி பேசப்பட்டால் உள்ளங்கள் கொஞ்சம் மாற்றம் அடைய வேண்டும். அல்லாஹ்வுடைய வசனங்கள் சொல்லப்பட்டால் அந்த அவர்களுடைய ஈமான் அதிகரிக்க வேண்டும். இவர்கள் முஃமின்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறார். கண்ணியமானவர்களே,
எங்களுக்கெல்லாம் தெரியும், சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த குர்ஆன் அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியது. அவர் கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் சவண்டாக பேசக்கூடிய ஒரு சஹாபி, கொஞ்சம் சத்தமாக பேசுவார். அல்லாஹ் சொல்லுகிறான், லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக ஸௌத்தின் நபி. நபியுடைய சத்தத்துக்கு மேலால உங்களோட சத்தத்தை நீங்க ஒசத்தாதீங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்களோட சத்தத்துக்கு மேல ஒரு சத்தத்தை ஒசத்தாதீங்க. இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வசனத்தை சஹாபாக்களுக்கு மத்தியில ஓதி காண்பிக்கிறாங்க. மிச்ச நாளாக ஒரு சஹாபியை காணவில்லை, சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை காணவில்லை. சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய பக்கத்து வீட்டு சஹாபி. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, சாபித் பின் கைஸ மிச்ச நாள் காணல, எங்க போயிட்டாரு? இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ்வுடைய தூதருடைய பண்பு என்ன தெரியுமா? ஒரு தலைவருடைய பண்பு எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? சமூகத்தை சுமந்த, சமுதாய பொறுப்புகளை சுமந்த தலைவர்கள், உலமாக்கள், அவர்களுடைய பண்பு எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஒத்தர காணல் மிச்ச நாள் கண்டு ஒத்தர காணல் என்று அவரை பத்தி விசாரிக்கும். எங்கள்கிட்ட இல்லாத ஒரு நல்ல பண்பு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட இருந்து. சஹாபாக்கள் மிச்ச நாளைக்கு காணல, மிச்ச நாள் அவரை கண்டுபடல் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவரை பற்றி விசாரிப்பார்கள். இப்படித்தான் இஸ்லாம் கவரப்பட்டது. ஒரு ஹதீஸ் வருகிறது, குலாமுன் காதிமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சிறுவன், ஒரு யூத சிறுவன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பணி செய்து கொண்டிருந்தான். ஒரு நாள் அவனுக்கு சுகம் இல்ல. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனை சுகம் விசாரிக்க போறாங்க. உலகத்துல ஒரு நபி, ஒரு சாம்ராஜ்யத்துக்குரிய ஒரு தலைவர், ஒரு யூதனை சுகம் விசாரிக்க போறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். விசாரிச்சுட்டு அவன் கேட்கிறாங்க, சிறுவனை நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாயா? வாப்பட மூஞ்ச பாக்குற அந்த சிறுவன், வாப்பா சொல்றாரு, அப்துல் முத்தலிஃபுடைய இந்த மகன் கொண்டு வந்த, பேரன் கொண்டு வந்த இந்த மார்க்கத்தை நீ ஏற்றுக்கொள், பிரச்சனை இல்லை. அந்த சிறுவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள். இதுதான் இஸ்லாம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, சாபித்த காணல்ல. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, மிச்ச நாள் அவர் வீட்டுல தான் இருக்கிறாரு, நான் கொஞ்சம் போயிட்டு பார்த்துட்டு வரேன். இவர் போறாரு. இவர் வீட்டுக்கு போய், சாபித்தே உங்களை மிச்ச நாள காணல, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க கொஞ்சம் உங்களை போயிட்டு பார்த்துட்டு வர சொல்லி, அதனால நான் வந்தேன். உங்களுக்கு என்ன நடந்துன்னு கேட்கிற நேரம் அவர் சொல்றாரு, ஷர், ஒரு தீங்கு ஒன்று நடந்துட்டு, ஒரு கெடுதி உண்டு, ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? நான் ஈமானை இழந்து விட்டேன், நான் காஃபிராக மாறிவிட்டேன், அல்லாஹ் எனக்கு எதிராக ஒரு வசனத்தை இறக்கியிருக்கிறான், நான் நரகவாதி என்ற ஒரு புலம்பிக் கொண்டிருக்கிறார். அப்ப சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அப்படியே வாராங்க, வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நான் சாபித் கிட்ட போனேன். சாபித் அவரை நரகவாதி நரகவாதி நரகவாதின்னு பேசி கொண்டிருக்கிறாரு. யா ரசூலல்லாஹ், ஏன்னு கேட்கிற நேரம், உங்களோட சத்தத்துக்கு மேலால கொஞ்சம் சத்தமாக பேசுறதுனால அவருக்கு எதிராக அல்லாஹ் வசனத்தை இறக்கியிருக்கிறான்னு அவர் யோசிச்சுட்டு இருக்கிறாரு. யா ரசூலல்லாஹ்னு சொன்ன நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, சாதே நீங்க அவர்கிட்ட போங்க, போயிட்டு சொல்லுங்க, இன்னக மின் அஹ்லில் ஜன்னah, அவர் நரகவாதி இல்ல, அவர் சொர்க்கவாதி என்று சொல்லிட்டு வாங்க. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க, போயிட்டு சொல்றாங்க, நீங்க நரகவாதி இல்லப்பா, நீங்க அப்படியெல்லாம் யோசிக்க வேணாம், உங்களுக்கு எதிராக வசனம் இறக்கப்படல, இது இறக்கப்பட்டது, அது பொதுவான வசனம், உங்களுக்காக மட்டும் இறக்கப்படல, எனவே நீங்க சொர்க்கவாதி அவரு போயிட்டு சொல்லிட்டு வர்றார். அதுக்கு பின்னாலதான் திரும்ப மஸ்ஜித் நபவிக்கு சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. அப்ப
இந்த குர்ஆன் அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திய மாற்றம். ஒரு வசனம் இறங்கினால் அது அவர்களுக்கு இறக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் யோசிப்பார்கள். தர்மம் செய்ய அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறாங்களா, அது எனக்காக இறங்கப்பட்டது, அப்ப நான் தர்மம் செய்யும். மாற வேண்டும், மாற்றம் பெற வேண்டும் என்று வசனம் இறக்கப்பட்டிருக்கிறா, அது எனக்காக இறக்கப்பட்டது, நான் மாறணும். அல்லாஹ் கொடுக்க சொல்றானா, அது எனக்காக இறக்கப்பட்டது, நான் இந்த காசு பணத்தை அல்லாஹ்வுக்காக கொடுக்கணும். இப்படித்தான் சஹாபாக்கள் வந்தாங்க. ஹம்ருடைய வசனம் எங்களுக்கு தெரியும். சாராயங்கள் மலிந்து போய் கிடந்தது மதீனா நகரில். இது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பொறுக்கவில்லை. அல்லாஹும்ம பய்யின் லனா, யா அல்லாஹ் இது சம்பந்தமான தெளிவுகள் தேவைப்படுகிறது என்று அடிக்கடி அவர்கள் கேட்பாங்க. அல்லாஹும்ம பய்யின் லனா, அல்லாஹ் சொல்லுகிறான், சாராயம் குடிக்காதீங்க, சாராயம் குடிப்பது கேடு, அதில் நனவும் இருக்கிறது என்று ஒரு வசனம். அதுக்கு பின்னால ஒரு வசனம், லா தக்ரபு ஸலாவ அன்தும் சுகாரா, சாராயம் குடிக்க முடியும், ஆனால் தொழுகைக்கு நெருங்கக்கூடிய நேரம் அந்த நேரம் குடிக்க கூடாது. மிச்ச நேரத்துல சாராயம் குடிக்க முடியும், இதுவும் பொறுக்க. அல்லாஹும்ம பய்யின் லனா, யா அல்லாஹ் திரும்ப இது சம்பந்தமான லாஸ்ட் சொல்யூஷன் எங்களுக்கு தேவைப்படுது. உமர் அது கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. இந்த நேரத்துல அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய சஹாபி. இந்த சஹாபி அவர்களுடைய வீட்டில் இன்னும் கொஞ்சம் சஹாபாக்களும் சேர்ந்து உட்கார்ந்து கொண்டு, கிட்டத்தட்ட வரலாற்று ஆசிரியர்கள் பேசுகிறார்கள், 5க்கு அதிகமான விதவிதமான சாராயம். அதை ஊற்றி கொடுப்பவர் இந்த உலகத்தில் அதிகமான ஹதீஸை வாசித்த, ஹதீஸை அறிவித்த அறிவிப்பாளர் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. சாகில் ஹம்ர், அதாவது சாராயத்தை ஊற்றி கொடுக்கிறது. குடிக்க போற நேரம் சௌத்துன், வெளியில ஒரு சத்தம் வருது. முனாதின் யுனாதி, உத்தரு ஒரு செய்தி, ஒரு மெசேஜ் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட இருந்து கொண்டு வந்திருக்கிறார். கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்கிற நேரம் அபூ தல்ஹா பேசினாங்க, யா அனஸ் உக்ருஜ் ஃபந்துர் மஹாத சௌத், வெளியே போயிட்டு என்ன சத்தம்ங்கிறத கொஞ்சம் கேட்டுட்டு வாங்க. அப்ப சௌத் என்ன சத்தம் கேட்கிறாரு. ஒரே ஒரு வசனம், மதீனாவில் சாராயத்தில் மூழ்கி வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரே ஒரு வசனம், அலா இன்னல் ஹம்ர கத் ஹுரிமத், இது மட்டும்தான். அறிந்து கொள்ளுங்கள், இன்றைய நாள் உங்களுக்கு டோட்டலி எல்லாருக்குமே சாராயம் ஹராம். நாங்க என்ன பார்ப்போம், ஹராம் என்று வந்தா இன்னைக்கு செய்வோமே, நாளைக்கு செய்வோமே, கொஞ்ச நாள் தானே, இந்த வருஷம் செய்வோமே, 40 வயசு வரைக்கும் செய்வோமே, 50 வயசு வரைக்கும் செய்வோமே, பாவத்தை நாங்க செஞ்சு கொண்டே இருப்போம். ஆனா சஹாபாக்களுடைய உள்ளம் எப்படி, அலா இன்னல் ஹம்ர கத் ஹுரிமத், அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக சாராயம் உங்களுக்கு ஹராம். எடுத்துட்டு வாராரு மெசேஜ் உள்ளுக்க. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நிக்கிறாங்க, ஏனே சஹாபாக்கள் நிக்கிறாங்க. அவர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்குது, நிச்சயமாக சாராயம் ஹராம். நான் நினைக்கிற மாதிரி 1-2 போட்டல் வாங்கி அடிக்கக்கூடிய சஹாபாக்கள் இல்லை, கேன் கேனாக பெரல் பெரலாக இப்படி அடுக்கி வைத்துக் கொண்டு சாராயம் குடிச்சவங்க. ஒரே ஒரு வசனம், அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பேசினாங்க, அனஸே இருக்கக்கூடிய சாராயத்தை ரஹ்கிருஹா, சாராயத்தை நீங்க அப்படியே என்ன செஞ்சிடுங்க, ரோட்ல கொட்டிடுங்க. இந்த வசனத்துக்கு பின்பு மதீனாவில் இருக்கக்கூடிய பல பாகங்களில் சாராயம் வீசப்பட்டது. கண்ணியமானவர்களே, எந்த அளவுக்கு என்றால் மதீனாவில் பல நாட்களாக சாராய நாற்றங்கள் அடிக்கிற அளவுக்கு சாராயம் வீசப்பட்டது. இதுதான் சஹாபாக்கள். இதனால் தான் அல்லாஹ்வுடைய பொருத்தம் அந்த சஹாபாக்களுக்கு கிடைத்தது. இதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களை எப்படி உருவாக்கினார்கள், கிரியேட் பண்ணினாங்க. இது ஹஜ், இந்த ஹஜ்ஜை தாண்டக்கூடாது.
அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைக்காக தன்னுடைய உயிரையும் அர்ப்பணம் செய்தவர்கள் அந்த சஹாபாக்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைக்காக தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய தோழர்களை, தன்னுடைய தேசத்தை விட்டு புறப்பட்டவர்கள் இந்த சஹாபாக்கள். யுத்தத்துக்காக அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்கள் இடத்தில் சில தர்மங்களை சேர்க்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அங்க போறாங்க அவங்களோட வீட்டுக்கு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. ரெண்டு பேரும் போயிட்டு அவங்களோட சாமான்களை கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால நிக்கிறாங்க. எந்த விஷயத்திலும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போட்டி போட வேண்டும் என்பதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறியாக நிற்பாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, உமரை என்ன கொண்டு வந்திருக்கீங்க? யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுக்காக அரவாசியையும் என் குடும்பத்துக்கு அரவாசியையும் நான் வச்சுட்டு வந்திருக்கிறேன். அரைக்கரவாசி, குடும்பத்துக்கு அரவாசி, அல்லாஹ்வுக்காக அரவாசி. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க, நீங்க என்ன கொண்டு வந்திருக்கீங்க? யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் தவிர வேற ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கேன். என்னிடத்தில் மிச்சம் இருப்பது அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் மட்டும்தான். இருப்பதை எடுத்து வந்திருக்கிறேன் யா ரசூலல்லாஹ், கிளம்பு. அந்நேரம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழத் தொடங்கி விட்டார்கள். அபூபக்கரே, இந்நேரமும் நன்மையில் உங்களை நான் முந்த முடியாது என்று அவர்கள் சொன்னார்கள். இந்த குர்ஆன் அவர்களுடைய வாழ்க்கையில் அப்படியான மாற்றம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஒரு யூதன் மக்களுக்கு தண்ணீரை, அதாவது ரூமா என்று சொல்லக்கூடிய ஒரு கிணறு, தண்ணீர் விற்கக்கூடிய ஒரு வேலை பார்த்து கொண்டிருந்தது. தண்ணீர் விற்கிறது அசல் அடிப்படையில் ஹராம். கிணத்து தண்ணியை வித்து கொண்டிருந்தான். அது மதீனாவில இருந்து மேக்சிமம் 5 கிலோமீட்டருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பகுதி. தண்ணியை வித்து கொண்டிருக்கிற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, யாரு தர்மம் செய்ய போறீங்க? அல்லாஹ் சொர்க்கத்துல உங்களுக்கு ஒரு இடத்தை தருவான், யாரு இந்த கிணத்தை வாங்கி மக்களுக்கு தர்மம் செய்ய போறீங்கன்னு சொன்னீங்களா? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வராங்க. வந்து அந்த யூதன்கிட்ட இருந்து குறிப்பிட்ட காசு, அதாவது பெரிய ஒரு தொகை கொடுத்து அந்த கிணத்தை வாங்குறாங்க. கண்ணியமானவர்களை புரிந்து கொள்ளுங்கள், சதகா ஜாரியா என்று சொல்லக்கூடிய நிரந்தர தர்மம். அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றேன், கொஞ்சம் நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. 1500 வருஷம் மேக்சிமம் அந்த கிணறு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வாங்கி, இன்னைக்கு சவுதியில உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெயரில் ஒரு அக்கவுண்ட் இருக்கிறது. அந்த ரூமா என்று சொல்லுகிற, இன்னொன்று பிஅர் உஸ்மான் என்றும் சொல்லுவாங்க. அந்த கிணற்றின் மூலம் வரக்கூடிய வருமானங்கள் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து கொண்டிருக்கிறது. அந்த வருமானத்தை கொண்டு, அதாவது நிறைய பேரிச்ச மரங்களுக்கு அந்த கிணத்துல இருந்து தண்ணி போய் கொண்டிருக்கு. 2வது ஜம்சம் என்றும் சொல்லுவார்கள். அது லேசில வத்துறதும் இல்லை. அந்த தண்ணிகள் அங்க இங்க போய்கொண்டு அதில் வரக்கூடிய வருமானங்கள் உஸ்மான் அலியுடைய அந்த அக்கௌண்ட்ல திறந்து அதுல நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் ஒன்றை கொண்டு வந்திருக்கிறார். அப்ப இந்த சஹாபாக்கள் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், வயுஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. அவர்களுக்கு தேவை இருந்தும், அவர்களுக்கு பசி இருந்தும், அவர்களுக்கு எல்லா தேவைகள் இருந்தும் அடுத்தவங்களோட விஷயத்தில் அவங்க கொஞ்சம் கரிசனை செலுத்தினர். அடுத்தவங்க வாழணும், அடுத்தவங்க சாப்பிடணும், அடுத்தவங்க நிம்மதியாக நிற்கணும் என்பதற்காக சஹாபாக்கள் நபிகளாருடைய ஒரே ஒரு வார்த்தை, ஆளுக்கள் ஹெல்பிங் மேட், உதவி செஞ்சுக்கோங்க, வீண் விரயம் செய்யாதீங்க. மதீனால ஏழைகளை காண்றது கஷ்டம். ஆளுக்கள் உதவி செஞ்சு கொண்டாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில அள்ளி அள்ளி கொடுத்தாங்க. பைருஹா,
லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். ஈமான் கொள்ள மாட்டீர்கள், உலகத்தில் நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்காத வரையில ஈமான் கொள்ள மாட்டீங்க. வசனம் கொடுத்தாங்க, பெரிய தோட்டம். நாங்க நினைக்கிற மாதிரி சின்ன சின்ன சாமான்களை கொடுக்கிறது. இப்ப நாங்க அல்லாஹ்வுடைய பாதையில அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்காக வேண்டி ஒரு செங்கல், ஒரு தும்புத்தடி, ஒரு விளக்குமாறு, ஒரு ஃபேன், ஒரு லைட் வாங்கி கொடுப்பதற்கு கொஞ்சப்படுகிறது. ஆனால் வீட்டை அலங்கரிக்கிறோம், அதில் எந்த குறையும் கிடையாது. ஆனால் வாகனத்தை அலங்கரிக்கிறோம், எந்த குறையும் கிடையாது. பாருங்கள் கண்ணியமானவர்களே, எவ்வளவு பெரிய வீடு வாசல்கள் எங்களுடைய ஊர்களில் இருந்தாலும் பள்ளி என்பது அல்லாஹ்வுடைய பள்ளி, அது அலங்கரிக்கப்பட வேண்டும், அது பராமரிக்கப்பட வேண்டும். பள்ளிகள் ஆனால் வீடு வாசல் நல்லா இருக்கிறது, ஊர் செழிப்பாக இருக்கிறது, ஆனால் பள்ளி வாயல்கள் காய்ந்து போய் கிடைக்கிறது, பள்ளி வாயல்கள் இருந்து போய் கிடக்கிறது. பள்ளி வாயலில் ஜீனத் இல்லாமல், ஒரு பிரகாசம் இல்லாமல், சில நேரம் சுபஹானல்லாஹ் எங்கட பள்ளிக்கு ஒரு லைட் வாங்குறதுக்கு எங்கேயோ போய் வசூல் எடுக்க வேண்டிய நிலப்பாடு. உம்மத்து மாறிவிட்டோம், இந்த சமுதாயம் மாறிவிட்டது. கண்ணியமானவர்களை மாற வேண்டும். எங்களோட வாழ்க்கையில குர்ஆனை நாங்க கொஞ்சம் பெறட்டணும், குர்ஆனை படிக்கணும். குர்ஆனையும் சஹாபாக்களுடைய தியாகத்தையும், இந்த குர்ஆன் ஃபீ குலூபி அஸருல் குர்ஆன் ஃபீ குலூபி ஸஹாபா, இந்த குர்ஆன் சஹாபாக்களுடைய உள்ளத்தில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியது, அதுக்கு பின்னால எப்படி சஹாபாக்கள் மாறினாங்க என்கிறத நாங்க படிக்கணும். தேடி நாங்க படிக்கிற நேரம் எங்கட கல்வி மாற்றம் அடையும். ஃபஅகுலு கௌலி ஹாதா ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ் இன்னல்லாஹ கஃபூர். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ அலா ஆலிஹி வஸல்லம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் பிறருடைய விஷயத்தில் மிக நிதானமாக இருக்க சொன்னாங்க. மார்க்கம் என்றால் என்ன என்று சொல்ற நேரம் அத்தீனு நஸீஹா. மார்க்கம் என்கிறது பிறருடைய நலம் நாடுவது. ரசூல் அதுக்கு பின்னால் சொல்றாங்க, அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய தூதருக்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு, சமூக தலைவர்களுக்கு, பொதுமக்களுக்காக நாங்க இந்த உலகத்துல நலவு நாடுவது தான் மார்க்கம் என்று பேசினார். கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய சமுதாயம் மிக ஒரு மோசமான சமுதாயமாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்டம். இந்த உலகத்துல நாங்க பார்க்கிறோம், குராஃபத், பித்அத், தலாலத்துகள் தலை தூக்கக்கூடிய ஒரு கட்டம். நான் சொன்னேன், ஒரு வசனத்துக்காக சஹாபாக்கள் சாராயத்தை தூக்கி வீசினாங்க. இப்ப என்னன்னு கேட்டா, இந்த இலங்கையில் அதிகமாக போதை வஸ்து வியாபாரம் செய்யக்கூடியவங்க முஸ்லிம்களாக இருக்கிறாங்க. நாங்க சிரிக்க வேண்டிய விஷயம் இல்லை, சிந்திக்கக்கூடிய விஷயம். அதிகமான போதை வியாபாரிகள் முஸ்லிம்களாக இருக்கிறாங்க. வன்மையில் கொழும்பில் மத தலைவர்கள் ஒன்று சேர்க்கப்படுறாங்க. ஒவ்வொரு தலைவர்களுக்கு ஒவ்வொரு பொறுப்பு. இஸ்லாமிய தலைவர்களை பார்த்து மினிஸ்ட்ரியில் கேட்கப்பட்ட வார்த்தை, உங்களுடைய மார்க்கத்தில், உங்களுடைய சமயம் ஒரு சரியான சமயம், ஆனால் உங்களுடைய இளைஞர்கள் போதை, அதே மாதிரி அனாச்சாரம், அசிங்கமான விஷயங்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. இவங்களை நீங்க சேஞ்ச் பண்றதுக்கு உங்களிடத்துல என்ன எஜெண்டா இருக்குன்னு கேட்டா, எங்களோட உலமாக்கள் எல்லாரும் தலைய பணிச்சு கொண்டிருந்தாங்க, யாருக்கும் ரிப்ளை இல்லை. சமுதாய பொறுப்பு என்பது அது ஒரு அமானிதம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மல்லம் யஹ்தம்ம பிஅம்ரில் முஸ்லிமீன ஃபலைஸ மின்ஹும்.
ஹதீஸுடைய அறிவிப்பாளர் வரிசை கொஞ்சம் சிக்கலாக இருந்தாலும் அர்த்தம் உள்ள ஒரு ஹதீஸ். யாரு முஸ்லிம்களுடைய விடயத்தில் கவனம் செலுத்தவில்லையோ அவர்கள் எங்களை சார்ந்தவர்கள் அல்ல. சமுதாய சிந்தனை இல்லை என்றால், சமூக உணர்வுகள் இல்லை என்றால் அல்லாஹ்விடத்தில் நாங்க மாட்டுவோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க 4 லட்சம் பேர் சொர்க்கம் போவீங்க இந்த உம்மத்தில் என்று சொல்ற நேரம் அபூபக்கர் சொன்னாங்க, ஜிதுனா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் இன்னும் கேளுங்க, எல்லாரும் சேர்ந்து சொர்க்கம் போவோம். நான் மட்டும் சொர்க்கம் போகணும் என்கிற சிந்தனை இறக்கவில்லை சஹாபாக்களுக்கு மட்டும். ஆனா நாங்க எல்லாத்திலும் கேர்லெஸ், எங்களிடத்துல செல்ஃபிஷ். நான் மட்டும், என்னுடைய குடும்பம், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்வாதாரம். கண்ணியமானவர்கள், நாங்கள் அல்லாஹ்விடத்தில் மாட்டோம். சத்தியத்தில் இருக்கிற காலமெல்லாம் பிரச்சனைகள் வரும் என்பதை புரிந்து கொள்ளும். ஏனென்றால் சமூகம் மாற்றப்பட வேண்டும். மிக ஒரு சிக்கலான ஒரு ஜமானிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் பிரச்சனை, மார்க்க ரீதியான பிரச்சனை. ஷியாக்கள் தலை தூக்கி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம். ஷியாக்களுடைய வளர்ச்சிகள் மிக வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு போய்விட்டது என்றால், அண்மையில் துபாயில் இருக்கக்கூடிய சில சிறுவர்களிடத்தில் பேட்டி காண்றாங்க. முஹம்மது ரசூலுல்லாஹ் என்றால் யார் என்று கேட்கிறாங்க. தெரியாது. அந்த சிறுவர்கள் சொல்றாங்க தெரியாது. ரசூலுல்லாஹ் என்ன பேசினாங்க? பதல் இஸ்லாமு கரீபன் வஸயஊது கரீபா. அறிமுகம் இல்லாமல் மார்க்கம் ஸ்டார்ட் ஆகினிக்கு பின்னால காலம் வரும். மனுஷங்க கேட்பாங்க இஸ்லாம் என்றால் என்ன என்று கேட்கக்கூடிய காலம் வரும். சமுதாயத்துக்கு தர்பியாக்கள் முக்கியம். வெறுமனை பள்ளிவாசல கட்டினோம், கிழமை ஜும்மா நடக்குது, தொழுவிக்கிறாங்கிறது இல்ல. பள்ளிவாசல் தர்பியாக்களுக்கு ஒரு இடமாக மாறும். 5 நேரமும் பள்ளிவாசலுக்கு வந்து தொழணும். சில முஸ்லிம்களுடைய வாழ்க்கையில தொழுகை இல்லை. புரிந்து கொள்ளுங்கள் உறவுகளே. அல்லாஹுல்லதி பைனனா வ பைனஹும் ஸலாம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எங்களுக்கும் காபிர்களுக்கும் மத்தியில் இருக்கிற உடன்படிக்கை தொழுகை. யாரிடத்தில் தொழுகை இல்லையோ அவர்கள் முஸ்லிம்கள் இல்லை. தொழுகை இல்லாட்டி முஸ்லிம்கள் இல்லை. தொழுகையுடைய விடயத்தில் மிக நிதானமாக இருக்கணும். 5 நேரமும் பள்ளிவாசலுக்கு வந்து தொழணும். ஏனென்றால் ஆதிக்கம், சிந்தனைகள், ஷியாக்களுடைய சிந்தனை, சூஃபியாக்களுடைய சிந்தனை என்று பல சிந்தனைகள், பச்சை பொய்களை சொல்லி சொல்லி சமூகத்தை வழிகெடுக்கக்கூடிய பல உலமாக்கள் தோன்றிவிட்டார்கள். நிதானமாக இருந்து கொள்ளணும். அல்லாஹ் சொல்லுகிறான், வலா தத்தபிஉ சுபுல், எல்லா வழிகளையும் பின்பற்ற வேண்டாம். ஃபதஃபர்ரக பிக்கும் அன் சபீல், அல்லாஹ்வுடைய வழியை விட்டு உங்களை பிரித்துவிடும். சமுதாயத்துக்கு சரியான அக்கீதா தெரியாது, சமுதாயத்துக்கு சரியான மன்னகத்து தெரியாது. எல்லாரும் சொல்றதை நம்புறது, எல்லாரும் பேசுறதை நம்புறது, எல்லாரும் பேசுறதை ஏற்றுக்கொண்டுட்டு போறது. அல்லாஹ்விடத்தில் மாட்டிக்கொள்ளும். சரியான மன்ஹஜ் விளங்கிக் கொள்ளும். சலப்புகள் எந்த வழியில் சென்றார்களோ அதே வழியில் செல்ல வேண்டும். யூடியூப்ல பேசுறாங்க, பேஸ்புக்ல பேசுறாங்க, பலஸ்தீனை பத்தி பேசுறாங்கிறதுனால அவங்களோட ஸ்பீச் எல்லாம் கேட்டு ஏமாந்து போகக்கூடாது. முஸ்லிம்கள் கவனமாக இருக்கணும். பள்ளிவாசல்கள் பராமரிக்கப்படணும். கண்ணியமானவர்களே, பித்ஆக்கள், ஷிர்க்குகள் அடிக்கடி சமுதாயத்துக்கு ஞாபகப்படுத்தப்படும். நாங்க மட்டும் 5 பேர் 10 பேர் கொள்கையிலிருந்து மட்டும் போதாது. அல்லாஹ் கேட்பான், கொண்டப்பள்ளியில மட்டுமா பயான் பண்ணினா? நாங்க சொல்லுவோம், அல்லாஹ் எங்களுக்குள்ள மட்டும் நாங்க பயான் பண்ணினோம்.
எங்களுக்குள்ள மட்டும் கொள்கையை சொன்னோம், எங்களுக்குள்ள மட்டும் ஹக்க சொன்னோம். கண்ணியமானவர்களே, யார் பிதத்திலே இருக்கிறார்களோ அவர்களுக்கு பிதத்தை சொல்ல வேண்டும். இதை செய்தால் பாவம் என்பதை யாரு அந்த பாவத்தை செய்கிறார்கள் அவர்களுக்கு சொல்லணும். எங்களுக்கு முயற்சி போதாது. நாங்க ஒரு காலத்துல பிதாத், இது பிதத்து, இது பாவம், இது சிறுக்கென்று ஆக்டிவாக பேசினோம். இப்ப பேச நாங்க பயப்பட்டு. கண்ணியமானவர்களே, நாம மாற்றத்தை ஏற்படுத்தும். எங்கட வாழ்க்கையில மாற்றம் வரணும், எங்கட உள்ளத்துல மாற்றம் வரணும்டா நாங்க குர்ஆன் சொன்னாவ சரியாக படிக்கணும். நாங்க ஜும்மாவுக்கு நேரத்துல வாரது இல்லை, தொழுகைக்கு வாரது இல்லை, ஒரு பயான் வச்ச மக்கள் இல்லை. நாங்க துன்யா துன்யா இந்த ஜீனாவுக்கு அடிபணிந்து கொண்டிருக்கிறோம். எப்படி சமூகத்துக்கு மத்தியில் மாற்றத்தை ஏற்படுத்துவது? கண்ணியமானவர்கள், அல்லாஹ் கேட்பான் மறுமையில். எல்லாரையும் ஒழுப்பி நிப்பாட்டுவான். ஒழுப்பி நிப்பாட்டக்கூடிய நேரம் நாங்கள் புரிந்து கொள்வோம். இந்த உலகத்தில் நான் விட்ட கோட்டைகள், இந்த கேலஸ், இந்த பலகீனம், இந்த செல்ஃபிஷ் எல்லாத்தையும் புரிந்து கொள்வோம். நபிகளாருடைய ஒரே ஒரு வார்த்தை என்ன சொன்னாங்க? ரசூலுல்லாஹ், வந்தவங்க வராதவங்களுக்கு சொல்லுங்க. இருக்கக்கூடிய ஸஹாபாக்கள் போய் சமூகத்துக்கு தௌஹீதை பேசினார்கள். பேசி பேசி அங்கேயே மூத்தாகினாங்க. இந்த இஸ்லாம் எப்படி பரவினிக்கு? இந்த உலகத்தில் மேக்சிமம் 200 கோடி முஸ்லிம்கள் வாழ்றாங்க. 2-3 முஸ்லிம்கள், 2-3 ஸஹாபாக்களை வச்சுக்கொண்டு ஜஸீரத்துல் அரப் அப்படியே இஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்பெயின் வரைக்கும் இஸ்லாம் போனது. எவ்வளவுக்கு போனிக்கே? ஸ்பெயின் வரைக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற இந்த கலிமா, இந்த தௌஹீது போய் சேர்ந்துக்கின்ற அந்த ஸஹாபாக்களுடைய அர்ப்பணிப்பு. நாங்க அல்லாஹ்வுடைய பாதையில அல்லாஹ்வுக்காக வேண்டிய 5 நிமிஷம் 10 நிமிஷம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிக்கணும் நேரம் ஒதுக்குறது இல்லை. கண்ணியமானவர்களே, நிதானமாக இருந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தினுடைய விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். அல் குர்ஆனை படிக்க வேண்டும். அல் குர்ஆனை எந்த அளவுக்கு நாங்கள் படிக்கிறோமோ, எந்த அளவுக்கு நாங்கள் புரட்டுகிறோமோ, அந்த அளவுக்கு இந்த துன்யாவில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு, பிரச்சனைகளுக்கு இந்த குர்ஆன் தீர்வுகளை தருகிறது. இந்த உலகத்தில் வாழ்கிற நேரம் நல்லவர்களாக வாழ்ந்து நல்ல மனிதர்களாக மகிழ்ச்சிக்கும் வாய்ப்பை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தன்பானாக.